ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்றைய மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஸ்க்ளைமர்: மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் எந்த விதமான டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கண்டிப்பாக கிடையாது. 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ரீகேப் பார்த்துடலாம். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 3 நாட்களாக ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் ஆல்மோஸ்ட் இந்த முக்கியமான சப்போர்ட் லெவலான 20 டே மூவிங் ஆவரேஜும் டெஸ்ட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு நோ ட்ரேடிங் ஜோனில் இருக்குது மற்றும் அடுத்த ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நமக்கு தெரியும், இந்த குளோபல் கிரைசிஸ், அதாவது ஈரான் மற்றும் யூஎஸ் இடையேயான பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடக்க இருக்குது. அதில் முன்னேற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் மார்க்கெட் மறுபடி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் பதற்றமான சூழ்நிலை இருக்கிறதால ட்ரேடர்ஸ் வரக்கூடிய இந்த ஒரு வாரத்தை கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறதுலேருந்து அவாய்ட் பண்ணி மார்க்கெட்டை வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் வைப்போம். வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 275 புள்ளிகளும், சென்செக்ஸ் 999 புள்ளிகளும், பேங்க் நிஃப்டி 215 புள்ளிகளும் குறைந்து மார்க்கெட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை முடிந்தது. பாசிட்டிவ் சைடில் எந்த விதமான செக்டர்ஸும் அன்றைக்கி வர்த்தகம் ஆகலை. நெகட்டிவ் சைடில் பெருசாக ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. ஐடி துறை 5% சரிந்தது. மீடியா, ஃபார்மா, ரியாலிட்டி மற்றும் எஃப்எம்சிஜி துறையை சார்ந்த பங்குகளெல்லாம் ரொம்பவே வீக்காக வர்த்தகமானது. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 பிளாக் க்ரோ பேட்டர்ன். வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் 50 டே மூவிங் ஆவரேஜ் மற்றும் 20 டே மூவிங் ஆவரேஜ் இது ரெண்டையுமே டெஸ்ட் பண்ணி க்ளோசிங் 20 டே ஆவரேஜுக்கு கீழே முடிச்சிருக்கோம். இப்போ நாளைய வர்த்தகத்தில் மார்க்கெட் இந்த 20 டே மூவிங் ஆவரேஜ் இதை ஒற்றியே அந்த வர்த்தகம் இருந்தால் வரக்கூடிய நாட்களுக்கு நம்ம இந்த 20 டே மூவிங் ஆவரேஜையே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம வைக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இண்டிகேஷனை பொறுத்து நாளைக்கு நமக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் எதிர்பார்க்கப்படுது. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். வெள்ளிக்கிழமை மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவ் ரியாக்ஷன். ஏன்னா வீக் எண்டு எந்த விதமான தாக்குதலும் நடைபெறலாம் அல்லது ஏதாவது ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தாலும் மார்க்கெட் பெரிய அளவுக்கு நெகட்டிவ் ஆகுங்கிற ப்ரெடிக்ஷனில் பணத்தை கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் வெளியில் எடுத்திருக்காங்க. மறுபடியும் திங்கட்கிழமை உள்ளே வரும். வீக் எண்டானாவே ஒரு போர் பதற்றம். வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஓப்பன் ஆகும்பொழுது 24,100 ஓப்பன் ஆனது. க்ளோசிங் 23,897. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு நடுவில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 புள்ளிகள் வித்தியாசம் இருக்குது. பட் இன்ட்ராடே பேசிஸில் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து 200 புள்ளிகள், பட் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா 813 வரைக்கும் நமக்கு நெகட்டிவ் போயிருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து பாசிட்டிவும் 100 புள்ளிகள் போயிருக்கு. இப்போ டபுள் சைடட் மார்க்கெட் ரெக்கவரியாக ட்ரை பண்ணியிருக்கு. பட் அதன் பிறகு அட்டெம்ப்ட் நமக்கு ஃபெயில் ஆகிருக்கு. மற்றபடி இன்ட்ராடேயில் என்ன நடந்ததுங்கிறத நம்ம 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்க்கலாம். நிஃப்டியினுடைய 5 மினிட்ஸ் சார்ட் இது. காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் க்ளோசிங்லேருந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனது. டபுள் சைடட் கேண்டில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு டபுள் சைடட் கேண்டில் பாசிட்டிவ் ஆகிட்டு அதன் பிறகு அப்படியே ஸ்டீப்பாக இறங்கியிருக்கு. மார்க்கெட்டில் ட்ரேட் ஆன ஃபர்ஸ்ட் கேண்டலோட டாப் தான் டேவோட ஹையஸ்ட் பாயிண்ட்டு. அதன் பிறகு மார்க்கெட் அப்படியே ஒரு ஒன் சைடு டைரக்ஷனில் நெகட்டிவ் டிக்ளைன் ஆனது. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு ட்ரேடிங். மார்க்கெட் ஓப்பனிங் கொஞ்சம் ஃப்ளாட், அதே மாதிரி ஒரு பெரிய ரேஞ்சு கேண்டில் தான் உருவாயிருக்கு. அதன் பிறகு ஒரு நெகட்டிவ், கொஞ்சம் ரெக்கவரி, மறுபடி நெகட்டிவ், கொஞ்சம் ரெக்கவரி. ஆல்மோஸ்ட் ஒரு டபிள்யூ பேட்டர்னில் பேங்க் நிஃப்டி வர்த்தகமானது. நாளைய வர்த்தகத்திற்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் அப்படிங்கிறது இப்போ எதுவும் ப்ரொடிக்ஷன் இல்லை. ஏன்னா நாளைக்கு வர்த்தகம் நாளைக்கு காலையில் 150 புள்ளிகளுக்கு மேலே கிஃப்ட் நிஃப்டி கேப் அப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கு. அதனால் நம்ம முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல் நாளைக்கு பாசிட்டிவில் ஓப்பன் ஆனதுன்னா 23,950 சப்போர்ட் லெவலாகவும், ரெசிஸ்டன்ஸ் லெவல் 24,200 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணலாம். மற்றபடி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை டெய்லி சார்ட்டோட லெவல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டோஜி சிம்பிள் மாதிரி இருக்குது. 55,580 சப்போர்ட் லெவல், 56,480 ரெசிஸ்டன்ஸ் லெவல் மெயின்டைன் பண்ணலாம். குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டு சென்டிமெண்ட் தான் இருந்தது. சில மார்க்கெட் பாசிட்டிவ், சில மார்க்கெட் நெகட்டிவ். கிஃப்ட் நிஃப்டி பாருங்கள், இந்த 25ஆம் தேதி டேட்டா பிரகாரம் ஒரு 180 புள்ளிகள் பாசிட்டிவ் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. இந்த பக்கம் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் வெள்ளிக்கிழமை ஒரு சரிவில் தான் முடிஞ்சிருக்கு. பட் நாஸ்டாக் மற்றும் நல்ல ஒரு பாசிட்டிவ் முன்னேற்றம், ஆல்மோஸ்ட் ஒரு 400 புள்ளிகள் பாசிட்டிவ். இதனுடைய இம்பேக்ட் தான் இங்கே கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 180 புள்ளிகள். நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்பொழுது குளோபல் சென்டிமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த கரெக்ஷன் மாறும். பட் இப்போதைக்கு நாளைக்கு காலையில் ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன் நமக்கு இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம்.
முக்கியமான நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் 3 நாட்களாக நெகட்டிவில் முடிந்தது நம்ம பார்த்தோம் போன வீக்கெண்டில். அதில் பார்த்தீங்கன்னா ஐடி துறை தான் பெரிய அளவுக்கு ஒரு செல் ஆஃப் நடந்திருக்கு. HCL டெக், டிசிஎஸ், டெக் மகேந்திரா இதெல்லாம் நிஃப்டியில் டாப் லூசர்ஸ். இன்ஃபோசிஸும் அதில் ஒரு லீடிங் ஸ்டாக்காக நெகட்டிவ் சைடில் ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மிட் கேப் இண்டெக்ஸில் ஒரு 578 புள்ளிகள் சரிவு. என்எஸ்சியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் 3 ஸ்டாக் பாசிட்டிவ், 1 ஸ்டாக் நெகட்டிவ்ங்கிற ரேஷியோவில் மார்க்கெட் முடிந்தது. மற்றபடி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஒரு 3% இன்ட்ராடே லோவிலிருந்து ரெக்கவரி ஆனது. அதானி கிரீன் 2% பாசிட்டிவ். ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஆல்கெம் லேப்ஸ் இதெல்லாம் ஹிந்துஸ்தான் ஜிங்க் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆனது. பட் ஆல்கெம் லேப்ஸ் 5% நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐடி ஸ்டாக்ஸ் தான் இப்போதைக்கு லீட் பண்ணுது அந்த டிக்ளைன். மார்க்கெட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை பொறுத்திருந்து பார்க்கலாம். எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு செல்லிங், ஒரு 8000 கோடி ரூபாய்க்கு வெள்ளிக்கிழமை செல்லிங் பெருசாக நடந்திருக்கு. அதில் பாதி தான் பையிங். இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பெரிய அளவுக்கு பை பண்ணுவாங்க. பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் பையிங் அளவை வந்து குறைச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர்களும் இந்த வார் சிச்சுவேஷனுக்காக கொஞ்சம் மார்க்கெட்லேருந்து விலகி இருக்கிற மாதிரி தான் ஒரு இமேஜ் இங்கே இருக்குது. கமாடிட்டிஸில் கோல்டு மற்றும் சில்வர் கொஞ்சம் விலை ஏற்றம். க்ரூட் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் நெகட்டிவ். மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் கொச்சின் ஷிப்யார்ட் மட்டும் பாசிட்டிவ் சைடில் இருக்குது. சார்ட்டில் பார்க்குறேன். கொச்சின் ஷிப்யார்டில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக கொச்சின் ஷிப்யார்ட் வி ஷேப்டு ரெக்கவரி மற்றும் ப்ரீவியஸ் லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணி ஒரு கேண்டில் இருக்குது. நாளைக்கு இது பாசிட்டிவில் ஓப்பன் ஆகும்பொழுது நீங்கள் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் ஒரு 1600 ரூபாய் சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். டாப் கெய்னர்ஸில் கொச்சின் ஷிப்யார்ட், அதானி எனர்ஜி ரீசெண்ட் டேஸில் நம்ம நிறைய தடவை பார்த்தோம். அதானி எனர்ஜி மற்றும் பவர் இது ரெண்டுமே பெரிய அளவுக்கு ரைஸ் ஆனது. நான் ஸ்டாப்பாக மேலே போய்கிட்டே இருக்குது. அதானி எனர்ஜி ரேலி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு 1340 சப்போர்ட் லெவல் வாட்ச் பண்ணலாம். ஹொட்கோ, ஆர்பிஎல் பேங்க், பிஎன்பி ஹவுசிங் எல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ், பெர்சிஸ்டன்ட், HCL டெக் இதெல்லாம் இந்த டெக்னாலஜி கம்பெனிஸில் பெரிய அளவுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். கோஃபோர்ஜ், எல்டிஎம் இதெல்லாம் நெகட்டிவ். 52 வீக் ஹை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கு ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு 3 நாட்களாக 3 ஒயிட் சோல்ஜர் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் பேட்டர்னும் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. 535 சப்போர்ட் லெவல் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது மட்டும் ஸ்டடி பண்ணுங்கள். மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னைடர் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கும் வி ஷேப்டு ரெக்கவரியை பிரேக் அவுட் பண்ணி பாசிட்டிவ் சைடில் மாறி இருக்கு. 1050 சப்போர்ட் லெவல் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது நீங்கள் வாட்ச் பண்ணலாம். 1 இயர் லோ டோட்டலி அவாய்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஃபுல்லாக டெக் செக்டர் ஃபுல்லாக அப்படியே அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. அப்பர் சர்க்கியூட் இதில் முக்கியமாக நம்ம ட்ராக் பண்ணுறது கோஹினூர் ஃபுட்ஸ். கோஹினூர் ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் பிரேக் அவுட் பெருசாக வரல. அதே மாதிரி நம்ம ட்ராக் பண்ணுற மாதிரி கம்பெனிஸ் எதுவும் இல்லை. ப்ரைஸ் மொமெண்டம் இன்ட்ராடேயில் ஆரக்கிள், ஃபின்சோ பெரிய ஸ்டாக்கு. வால்யூம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் அதானி எனர்ஜி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் சார்ட்டில். அது நான் ஸ்டாப்பாக நமக்கு ரைஸ் ஆகுது. வாட்ச் பண்ணுறவங்க வாட்ச் பண்ணலாம். கார்ப்பரேட் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 27ஆம் தேதிக்கு ஆல்கா இந்தியான்னு ஒரு ஸ்டாக் தான் இருக்குது. பட் அதை நம்ம ட்ராக் பண்ணுற ஸ்டாக் கிடையாது. மற்றபடி ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி டிவிடெண்ட் தராங்க. அதனால் நீங்கள் 27ஆம் தேதி வாங்கினீங்கன்னா எலிஜிபிள். ஸ்டாக் ஸ்பிளிட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 29 இதெல்லாம் ட்ராக் பண்ணாத கம்பெனிஸை நீங்கள் வாட்ச் பண்ணுறதா இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டடி பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் 30 டே மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்ம எதுவுமே ட்ராக் பண்ணாத கம்பெனிஸ் தான், டோட்டலி அவாய்ட் பண்ணிக்கலாம். 200 டே மூவிங் ஆவரேஜில் கொச்சின் ஷிப்யார்டு ஆல்ரெடி பார்த்துட்டோம். குளோபல் ஸ்பிரிட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் ஒரு பிரேக் அவுட் ரீஜனில் என்டர் ஆகிருக்கு. 985 சப்போர்ட் லெவல் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது வாட்ச் பண்ணலாம். நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் பிரேக் அவுட்டில் கிடச்சிருக்கு. நீங்கள் ட்ராக் பண்ணுறதா இருந்தால் ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டாக் ரிசல்ட்ஸ் நாளைக்கு தரக்கூடிய முக்கியமான கம்பெனிஸில் வருண் பீவரேஜஸ், ஃபீனிக்ஸ் மில், பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், அதானி டோட்டல் கேஸ், கோல் இண்டியா, ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எல்லாம் நல்ல ஒரு பெரிய கம்பெனி. மிட் கேப்பில் சுப்ரீம் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் சிட்டி யூனியன் பேங்க், பஞ்சாப் சிந்த் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இதெல்லாம் நாளைக்கு முக்கியமான கம்பெனிஸ். கனரா ரோபிகோ, ஏஎம்சியும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. மஹேந்திரா ஹாலிடேஸும் வாட்ச் பண்ணிக்கோங்க.
விவோஸ் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ரெங்கராஜன் சார் வந்து வோல்டாஸ் டார்கெட் வாங்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. சம்மர் வந்திருக்கு, அதனால் வோல்டாஸில் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தெரியுது. 1390 சப்போர்ட் லெவல் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும் பொழுது ஸ்டடி பண்ணுங்கள். ராம் சார் வந்து நார்த்தர்ன் ஏஆர்சி ஸ்டாக்கு, புது ஸ்டாக்காக இருக்குது. நார்த்தர்ன் ஏஆர்சி ஸ்டாக் பிரேக் அவுட் மூவிங் ஆவரேஜிலேருந்து பாசிட்டிவ் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்குங்க ப்ரோ. தாராளமாக பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டாப் லாஸ் 240 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேசிகன் சார் எஃப்சிஎல் பை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எஃப்சிஎல்லை பொறுத்த வரைக்கும் நோ ட்ரேடிங் ஜோனில் இருக்குங்க ப்ரோ. 25 ரூபாயை தாண்டணும். விக்னேஷ் சார் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டு இந்த 2 நாட்கள் இன்ட்ராடே செய்யலாமா நமது மார்க்கெட் ப்ரோ? தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரிய அளவுக்கு பாதிக்காது. பட் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனில் ஒரு டஃப் காம்படிஷன். ஏன்னா பிஜேபி வந்து வெஸ்ட் பெங்காலில் இந்த தடவை வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும்ன்ற ப்ரெடிக்ஷன் இருக்குது. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய இம்பேக்ட் எதுவும் இருக்காது எலெக்ஷன் ரிசல்ட்டால். பட் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன் எல்லாம் இந்த எக்ஸிட் போல் ப்ரொடிக்ஷன் அது இது அந்த மாதிரி நியூஸில் வந்து ஓரளவு ரியாக்ட் ஆகிடும். நமக்கு பெருசாக நம்ம கவனிக்க வேண்டிய நியூஸ் வந்து இந்த குளோபல் வார் சிச்சுவேஷன் தான். இது வந்து ஸ்டேட் எலெக்ஷன் அப்படிங்கிறதால ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிக்காது. அப்படியே பாதித்தாலும் சும்மா அது ஒன் டேவோட ஸ்விங்காக தான் இருக்கும். பட் இன்ட்ராடே இந்த மாதிரி நியூஸ் இருக்கக்கூடிய நாட்களில் இன்ட்ராடே பண்ணாதீங்க. நல்ல ட்ரேடர்ஸ் யாருமே நியூஸ் இருந்தால் பண்ண மாட்டாங்க. வேர்ட் டு கோ பஜாஜ் ஃபினான்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் நோ ட்ரேடிங் ஜோனில் இருக்குது. 950 கிராஸ் பண்ணும்பொழுது வாட்ச் பண்ணலாம். கில்லர் காலர் இண்டஸ் டவர்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. இண்டஸ் டவர் ஸ்டாக் நெகட்டிவ் சென்டிமெண்ட் எக்ஸிட் ஆகிற இடத்துல இருக்குது. நாளைக்கு 410ங்கிற ப்ரைஸை டச் பண்ணலைன்னா எக்ஸிட் ஆகிக்கலாம் ப்ரோ. பிரேம்குமார் சார் ஏர்டெல் பையிங் லெவல் கேட்டிருக்கிறாங்க. ஏர்டெல் பாரதி ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக் சென்டிமெண்ட்டில் தான் வர்த்தகம் ஆயிட்டுருக்கு. ஹோல்டு பண்ணலாம் தாராளமாக. பை பண்ணுறதா இருந்தால் 1917 1920 கிராஸ் பண்ணணும். அனந்தராஜ் சார் குப்பிட் என்ட்ரி பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. குப்பிட் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டாப்பாக மேலே போயிட்டுருக்கு. ஹை ரிஸ்க்கு, நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ப்ரோ. மணி அண்ட் கோ ஃபினான்ஸ் ரெயின்போ ஸ்டாக் ட்ரெண்ட் அண்ட் டார்கெட் கேட்டிருக்கிறாங்க. ரெயின்போ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் சைட்வேஸு நோ ட்ரேடிங் ஜோனில் இருக்குது. 1330 கிராஸ் பண்ணால் தான் வாட்சே பண்ணணும், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. கார்த்திக் சார் வந்து ஸ்விங் ட்ரேடிங் எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம், ஐடியா சொல்லுங்கள். ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம், பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணலாம், RSI இண்டிகேட்டர், சூப்பர் ட்ரெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட இண்டிகேட்டர் இருக்குது. ஏதாவது எல்லா இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணாதீங்க. ஏதாவது 2 இண்டிகேட்டர் மட்டும் பயன்படுத்தி 2லேயுமே கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் வந்தால் நீங்கள் வந்து ட்ரேடை வந்து ஸ்டடி பண்ணலாம். ஷவுகத் அலி சார் வந்து கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் 1730 கிர்லோஸ்கர் பிரதர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கு வீக்காக இருக்குங்க ப்ரோ. ஹோல்டு பண்ணலாம் தாராளமாக. ஒரு 1590 சப்போர்ட் லெவல். கில்லி நரேன் சார் வந்து வோல்டாஸ் குவார்டர்லி ரிசல்ட். வோல்டாஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வியூவருக்கே சொல்லியாச்சு. சம்மர் சீசன் கொஞ்சம் டிமாண்ட் இருக்கும், நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் சார்ட்டை பாருங்கள். கோபிநாத் சார் வந்து ஜெரோதாவில் இன்றைக்கி ஒரு ஸ்டாக் செல் ப்ரைஸ் செட் பண்ணிவிட்டு அது க்ளோஸ் ஆகலை, நெக்ஸ்ட் டே அதே ப்ரைஸ் அதே ஸ்டாக் வைக்கிற ஆப்ஷன் இருக்கா? இருக்குங்க ப்ரோ. GTT ஆர்டர்னு ஒன்று இருக்குது, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா நார்மலாக அன்றைக்கி ட்ரேடிங் முடிஞ்ச உடனே அது கேன்சல் ஆகிடும். அதனால் GTT ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். முத்துநாயகம் சார் வந்து மதர்சன் வாட்ச் பண்ண சொன்னீங்க, நெகட்டிவ் ஆகிடுச்சிங்க ப்ரோ. எந்த ஸ்டாக் வாட்ச் பண்ண சொன்னாலும் அதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 2மே தான் சொல்லுவேன். மதர்சன் பெருசாலாம் நெகட்டிவ் இல்லைங்க ப்ரோ. கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு 2வது ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸ்டாப் லாஸ் 120. சுல்தான் சார் M&M ஃபினான்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. M&M ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. பட் ஹோல்டு பண்ணுறதா இருந்தால் 270, என்ட்ரி எதுவும் கிடையாது. ஜோதி சார் வந்து ஆயில் இண்டியா சைட்வேஸ் ஃபார் மெனி டேஸ் பாட் அட் 498. ஆயில் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஆமாங்க ப்ரோ, ஃபுல்லாக சைட்வேஸில் இருக்குது. அதான் அடுத்த நியூஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. 450 சப்போர்ட் லெவல் ஹோல்டு பண்ணுங்க ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக. டார்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹை 525. கௌதம் சார் வந்து ACME சோலார் லாங் டேர்முக்கு ஒர்த்தா? லாங் டேர்முக்கு ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணணுங்க ப்ரோ. டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போது ஒரு V ஷேப்டு ரெக்கவரி, அதனால் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும் பொழுது நீங்கள் ஒரு 295 சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். சுரேஷ் நாராயணன் சார் சுஸ்லான் 52ல் ஹோல்டு பண்ணுறாரு. சுஸ்லானில் கொஞ்சம் ரேலி இருந்தது, சப்சைடும் ஆகுது. ஒரு 50 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சு ஹோல்டு பண்ணுங்கள், செல் பண்ண வேண்டாம்.
முத்துநாயகம் சார், எஸ்பிஐ ஃப்ரெஷ் பிரை, எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தாராளமாக பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும் பொழுது நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். 1070 சப்போர்ட் லெவல். தேவர் சார், ஹவு டு ஐடென்டிஃபை ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ்? டாக்டர் ரெட்டி நியூ என்ட்ரி ஓகேவா? டாக்டர் ரெட்டிஸ் லேபை பொறுத்த வரைக்கும் ப்ரோ நியூ என்ட்ரி மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்துட்டதால் பாசிட்டிவில் ட்ரேட் ஆனால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1650 சப்போர்ட் லெவல். ப்ரோ ஷார்ட் டேர்முக்கு அனலைசிஸ் வேறு, லாங் டேர்முக்கு அனலைசிஸ் வேறு. ஷார்ட் டேர்முக்கு வந்து சார்ட்டை பார்த்த உடனே நீங்கள் வாங்குறதா வேணாமான்ற முடிவை எடுத்துடலாம். பட் லாங் டேர்முக்கு அந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடாது. சார்ட் வந்து ஒன் ஆஃப் த பேராமீட்டர் தான். நீங்கள் லாங் டேர்முக்கு ஒரு ஸ்டாக் அனலைசிஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட், அதாவது அதாவது ஸ்விங் ஹை ஸ்விங் லோ, அதனுடைய 1 இயர் ஹை 1 இயர் லோ மற்றும் அதனுடைய ரேஷியோஸ், ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் எல்லாம் பார்க்கணும். டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்குள்ளே போங்க. அதில் வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்க்கு ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். நீங்கள் எந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்கில் அந்த அனலைசிஸ் பிரகாரம் கால்குலேட் பண்ணுங்கள். 7 பாயிண்ட் உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. பரத் சார், பிஎல் புக் ப்ராஃபிட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ப்ராஃபிட் புக் பண்ணுறது ஒரு 435 கீழே சப்போர்ட் லெவல் இருக்குங்க ப்ரோ. நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகும்பொழுது இது மறுபடியும் மேலே மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. 435 கட் பண்ணிச்சுன்னா பார்ஷியலாக ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும் பொழுது ஆட் பண்ணணும். கோபாலகிருஷ்ணன் சார், ஓஎஃப்எஸ்எஸ் ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் பண்ணி வெர்டிக்கலாக மேலே போகுது. பை பண்ணுறது இந்த மாதிரி வெர்டிக்கலாக மேலே போகிற ஸ்டாக்கு டேஞ்சர், ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ரேலியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா 8200 சப்போர்ட் லெவல். கார்த்திக் சார் வந்து இன்ஃபி ப்ரைஸ் டார்கெட். இன்ஃபி ரொம்ப நெகட்டிவ். இந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏஐ எஃபெக்டால் பீட்டன் அப் ஆயிருக்கு. இன்ஃபி வாட்டர் ஃபால்ஸ் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி வாட்டர் ஃபால் மாதிரி ஃபால் ஆகுது. எக்ஸிட் இமீடியட்டாக. டார்கெட் எல்லாம் இப்போதைக்கு இல்லைங்க ப்ரோ. ரெங்கராஜன் சார், யுனைடெட் ஸ்பிரிட் வாங்கலாமா? யுனைடெட் ஸ்பிரிட்டை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் ஸ்பிரிட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகும்போது கன்சிடர் பண்ணலாம். இப்போ தான் பாசிட்டிவ் ஆகுது. மூவிங் ஆவரேஜ்லேருந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 1350 சப்போர்ட் லெவல். ராம் சார் வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ரிசல்ட்ஸ் ஆர் எக்ஸலண்ட் எக்ஸப்ட் ஒன் பேராமீட்டர், ஃபண்டமெண்டல் குட். மகா பேங்க் தான் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. சார்ட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் பேட்டர்ன் தாங்க ப்ரோ இருக்குது. 72 ரூபா சப்போர்ட் லெவல். எப்போ வேணாலும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.